வணக்கம். இந்தியானாலே வேற்றுமையில் ஒற்றுமை, டைவர்சிட்டின்னு நாம நிறைய பேசுவோம். ஆனா அந்த டைவர்சிட்டி உண்மையிலே எவ்ளோ ஆழமானதுன்னு எனக்கு அது யோசிச்சிருக்கீங்களா? அத தெரிஞ்சுக்க தான் இன்னைக்கு நாம 3 ரொம்பவே வித்தியாசமான இடங்களுக்கு ஒரு சின்ன வர்ச்சுவல் ஜர்னி போக போறோம். ரெடியா? இந்த பயணம் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். அதாவது எப்படி 3 இடங்கள் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாம இவ்ளோ வித்தியாசமா இருக்கு. ஆனா அதே சமயம் அது எல்லாமே இந்தியாவோட ஒரு பகுதியா இருக்கு. இதுதான் நம்மளோட மைய கேள்வி. கோவாவோட பிரெட் கல்ச்சர்ல ஆரம்பிச்சு கூர்கோட வீரம், அப்புறம் அசாமோட பறந்து விரிஞ்ச டீ எஸ்டேட்ஸ் வரைக்கும் வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடி போலாம். இதுதான் நம்மளோட இன்னைக்கு டிராவல் பிளான். முதல்ல கோவா, அடுத்து கூர்க், அப்புறம் அசாம். ஒவ்வொன்றுமே ஒரு தனி உலகம் மாதிரி இருக்கும். வாங்க நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஜேர்னியோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கோவா. கோவானாலே நமக்கு பீச்சஸ் பார்ட்டின்னு தான் ஞாபகம் வரும். ஆனா அங்க போர்ச்சுகீசியர்கள் விட்டுட்டு போன ஒரு சுவையான அடையாளம் இருக்கு. அது என்ன தெரியுமா? அவங்களோட அந்த பிரத்யேகமான ரொட்டி கலாச்சாரம் தான். அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பெரியவங்கெல்லாம் அந்த காலத்துலலாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றத கேட்டிருப்போம் இல்லையா? அதே மாதிரி தான் கோவால இருக்கிற பெரியவங்களும் அந்த பழைய போர்ச்சுகீசிய காலத்தையும் அவங்களோட அந்த ஃபேமஸான ரொட்டியும் ரொம்ப ஏக்கத்தோட நினைச்சு பார்க்கறாங்களாம். ரொட்டியை சாப்பிட்டவங்க ஒருவேளை இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனா அதை செய்யறவங்க இன்னமும் இருக்காங்க. அந்த ட்ரெடிஷன் எப்படி இன்னும் உயிரோட இருக்குன்னு பாருங்க. இந்த ரொட்டி கலாச்சாரத்தோட ரியல் ஹீரோ யாருன்னு கேட்டிங்கன்னா அது பேடர்னு சொல்லப்படுற கோவா கிராமத்து பேக்கர் தான். இவங்க சும்மா வரமாட்டாங்க. அவங்க வரதுக்கே ஒரு சிக்னேச்சர் சவுண்ட் இருக்கு. கையில ஒரு மூங்கில் தடியோட வந்து அதை தரையில தட்டி ஜாங் ஜாங்னு சத்தம் எழுப்புவாங்க. அந்த சத்தமே அந்த ஊருக்கு ஒரு அலாம் மாதிரி இருந்திருக்கு. கோவா மக்களுக்கு ரொட்டிங்கிறது வெறும் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் மட்டும் கிடையாது. அது அவங்க கல்ச்சரோட ஒரு அங்கம். பாருங்க, கல்யாணத்துக்கு போல்னு ஒரு ஸ்வீட் பிரெட், என்கேஜ்மெண்ட்டுக்கு சாண்ட்விச்சஸ், கிறிஸ்மஸ்க்கு கேக்ஸ் அண்ட் பொலினாஸ், ஏன் குழந்தைங்களுக்கு விளையாட பிரெட்லயே வளையல் செஞ்சு தர்ற அளவுக்கு அவங்க வாழ்க்கையோட எல்லா தருணத்திலையும் ரொட்டி பின்னி பிணைஞ்சிருக்கு. காலம் மாற மாற இந்த பேடர்களோட ட்ரெஸ் கோடும் மாறி இருக்கு. அப்போ கபாயின்னு சொல்லி முழங்கால் வரைக்கும் வர ஒரு சிங்கிள் பீஸ் ஃப்ராக் மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு ஷர்ட்டு, அப்புறம் ஃபுல் பேண்ட்டும் இல்லாம ஹாஃப் பேண்ட்டும் இல்லாம அதுக்கு நடுவுல ஒரு பேண்ட் போடுறாங்க. இன்னைக்கு கூட கோவால யாராவது அந்த மாதிரி ஒரு பேண்ட் போட்டா என்னடா பேடர் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு கேட்குற அளவுக்கு அது அவங்களோட அடையாளமாவே மாறிடுச்சு. அந்த காலத்துல பேக்கர் தொழில் ஒரு செழிப்பான ப்ராஃபிட்டபிளான தொழிலா இருந்திருக்கு. அவங்களுக்கோ அவங்க குடும்பத்துக்கோ ஏன் அவங்க வேலைக்காரங்களுக்கு கூட பஞ்சம் வந்ததே இல்லையாம். அவங்க நல்லா சாப்பிட்டு நல்லா வாழ்ந்தாங்கன்றதுக்கு ஒரு சாட்சி என்ன தெரியுமா? அவங்களோட பலாப்பழம் மாதிரி இருந்த உடல் தோற்றம் தான். அவங்கள பார்த்தாலே சொல்லிடலாமா இவர் ஒரு பேக்கர்னு. ஓகே, கோவாவோட அந்த சுவையான ரொட்டி உலகத்துல இருந்து இப்போ கர்நாடகாவில் இருக்கிற கூர்க்குக்கு ஜம்ப் பண்ணலாம். கூர்க்குனாலே காஃபி தான். ஆனா அது மட்டும் இல்ல, இது வீரத்துக்கும் பேர் போன ஒரு இடம். இந்த இடத்த எவ்வளவு அழகா வர்ணிக்கிறாங்க பாருங்க. மைசூருக்கும் மங்களூருக்கும் நடுவுல ஏதோ சொர்க்கத்திலிருந்து ஒரு துண்டு பூமி மிதந்து வந்து விழுந்த மாதிரி இருக்குமா. ரோலிங் ஹில்ஸ், பசுமையான மழைக்காடுகள்னு கூர்க்கோட இயற்கை அழக வர்ணிக்க வார்த்தையே இல்ல. கூர்க்ல வாழ்ற இந்த கொடவா மக்கள் எங்கிருந்து வந்தாங்கன்றதும் ஒரு பெரிய மர்மம். 2 தியரிஸ் இருக்கு. ஒன்னு, அலெக்சாண்டர் படை இங்க வந்தப்போ திரும்பி போக முடியாம இங்கே செட்டில் ஆன கிரீக்கர்களோட வம்சாவளி இவங்கன்னு சொல்லுது. இன்னொரு தியரி, அவங்க போடுற அந்த நீண்ட கருப்பு கோட், அதாவது குப்பியா, அது அரேபியர்கள் போடுற குஃபியா மாதிரி இருக்கிறதால அவங்க அரபு வம்சாவளியா இருக்கலாம்னு சொல்லுது. ரெண்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? இந்த கொடவா மக்கள் அவங்களோட வீரத்துக்கு ரொம்பவே பெயர் போனவங்க. அவங்க விருந்தோம்பல்ல கூட அந்த வீர கதைகளை பத்தி நிறைய பேசுவாங்க. ஆனா அவங்க வீரத்துக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்கு. என்ன தெரியுமா? இந்தியாலேயே லைசென்ஸ் இல்லாம துப்பாக்கி வச்சுக்க அனுமதி இருக்கிற ஒரே சமூகம் இவங்க தான். யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு பெரிய விஷயம்னா. வீரம் மட்டும் இல்ல, சாகசமும் இவங்க ரத்தத்துல ஊர்னது. இங்க வர்ற டூரிஸ்டுக்கு ஏகப்பட்ட ஹை எனர்ஜி அட்வென்ச்சர்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. ரிவர் ராஃப்டிங், கனூயிங், ராக் கிளைம்பிங், மவுண்டன் பைக்கிங்னு ரொம்ப அமைதியான ஆள் கூட கூர்க் போனா ஒரு அட்வென்ச்சராவது பண்ணிட்டு தான் வருவாங்க. சரி, இப்போ நம்ம பயணத்தோட ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு வந்தாச்சு. வடகிழக்கு இந்தியாவோட நுழைவாயில் அஸ்ஸாம். உலகத்துக்கே டீயை சப்ளை பண்ற இடம். வாங்க அந்த பச்சைப்பசேல் தேயிலை கடலுக்குள்ள ஒரு பயணம் போயிட்டு வரலாம். அஸ்ஸாம் போனீங்கன்னா நீங்க பார்க்குற முதல் காட்சியே இதுவா தான் இருக்கும். எங்க பார்த்தாலும் பச்சை பச்சை பச்சை, கண்ணு எட்டுற தூரம் வரைக்கும் ஒரு பச்சை கடல் மாதிரி தேயிலை தோட்டங்கள் தான் இருக்கும். அந்த விஷுவலே மனசுக்குள்ள ஒரு அமைதியை கொண்டு வரும். டீங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா? சும்மா அந்த நம்பரை பாருங்க. உலகம் முழுக்க ஒரு நாளைக்கு 80 கோடிக்கும் மேல கப்ஸ் ஆஃப் டீ குடிக்கப்படுதான். 80 கோடி நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா? நம்ம ஒரு டீ கடை கணக்கெல்லாம் இதுல சேர்த்தியான்னு தெரியல.
அஸ்ஸாம்க்கு புதுசா வர்ற ராஜ்வீர் ஒரு தேயிலை தோட்டத்தை பார்த்ததும் ஒரு டீ கார்டன் ஆச்சரியமா சொல்றான். ஆனா அங்கே பிறந்து வளர்ந்த பிரம்ஜோல் ரொம்ப கேஷுவலா இது டீ கண்ட்ரி, உன் ஜீவிதகாலம் முழுக்க பார்க்குற அளவுக்கு இங்க தோட்டங்கள் இருக்குன்னு சொல்றான். ஒருத்தருக்கு ஆச்சரியமா இருக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு அன்றாட வாழ்க்கையா இருக்கு. இதுவே அஸ்ஸாம்ல தேயிலை தோட்டங்கள் எவ்வளோ சகஜம்னு நமக்கு புரிய வைக்குது. சோ கோவா, கூர்க், அஸ்ஸாம் மூணுமே ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தம் இல்லாத இடங்கள் மாதிரி தெரியுது இல்லையா? ஆனா இந்த 3 இடங்களையும் இணைக்கிற ஒரு கதை இருக்கு. நம்ம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு பதில் இப்போ கிடைக்க போகுது. ஒரு பக்கம் கோவாவிலிருந்து ஒரு பேக்கர், இன்னொரு பக்கம் கூர்க்கிலிருந்து ஒரு வீரர், இங்க அஸ்ஸாம்ல இருந்து ஒரு தேயிலை தோட்டக்காரர். பாத்தீங்களா, இந்தியாவோட 3 வெவ்வேறு அடையாளங்களை, 3 வெவ்வேறு வாழ்க்கையை நாம இப்ப பார்த்திருக்கோம். இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு தனித்துவமான கலாச்சாரம், ஒரு பெரிய வரலாறு, அந்த மண்ணோட ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு. இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் தான் ஒன்னு சேர்ந்து இந்தியாவோட அந்த சிக்கலான ஆனா ரொம்ப அழகான அடையாளத்தை உருவாக்குது. ஒவ்வொன்னும் ஒரு சின்ன கதை, ஆனா எல்லாம் சேர்ந்தது தான் இந்தியான்ற ஒரு மகா காவியம். நாம இன்னைக்கு பார்த்தது வெறும் ஒரு 3 கிளிம்சஸ் தான். ஆனா இந்தியாவோட கதைய சொல்றதுக்கு இது மாதிரி இன்னும் எத்தனை இடங்கள், எத்தனை கலாச்சாரங்கள், எத்தனை கதைகள் இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க. இந்தியாவோட கதைய சொல்ற வேற என்ன காட்சிகள் உங்களுக்கு தெரியும்? அத பத்தி யோசிங்க.